شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا نشهد لا إله إلا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد, அல்லாஹு தஆலா மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டி கால்நடைகளில் பூச்சிகளையும் பாம்புகளையும் உதாரணம் காட்டிக்கொண்டே இருக்கின்றான். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்கபூத் சிலந்தி பூச்சி 8 கால், அதுக்கு 6 கண்ணு, விசித்திரமான ஒரு படைப்பு. எந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்காத அது ஒரு வீடு கட்டும் ஒட்டடை. அந்த வீடு அது அல்லாஹ் சிலாகத்தை கூறுகின்றான். வீடிலே பலகீனமான வீடு என்ன? அந்த வீடு தான். நமக்கு தெரியும் தூக்கணாங்குருவின்னு ஒரு குருவி. அந்த தூக்கணாங்குருவி கிளைகளுடைய லாஸ்ட்ல இறுதியில தொங்குற மாதிரி அது கட்டும். ஆனா எந்த புயல் அடிச்சாலும் சரி, காற்று அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அந்த தூக்கணாங்குருவி கீழே விழுவார். இப்போ உள்ள இன்ஜினியரை விட அல்லாஹ் அந்த பறவை கொடுத்த அறிவு அற்புதமான அறிவு. வெளியே வந்து பார்ப்பதற்கு ஒரு ட்ரைனிங் ஹால், அது தங்குவதற்கு என்று ஒரு அறை, அதற்குள்ளே தன்னுடைய குழந்தைகளை, குட்டிகளை, குஞ்சுகளை பாதுகாப்பதற்கு ஒரு அறை. தான் வெளியே சென்று விட்டார் என்றால் உள்ளே யாரால் வந்து பார்த்தால் அந்த குஞ்சு இருப்பது தெரியாது. அதுக்கு மட்டும் தான் தெரியும் அது எப்படி உள்ள போகணும், எப்படி வரணும். இரவு நேரத்திலே இருட்டாக இருக்குமே, தன் குழந்தை பயந்து விடப்பதற்காக வேண்டி ஒரு களிமண் எடுத்து வந்து உள்ள வைக்கும். மின்விட்டான் பூச்சி போகும்போது மினுக்கு 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 என்ன செய்யாத அந்த லைட் அடிச்சுட்டே போகும். அந்த பூச்சியை கொண்டு வந்து உள்ள வச்சிரும். தலையை உள்ள வச்சா வெளியில லைட் தெரியும். இந்த அறிவெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? ஒரு அறைக்குள்ளே இருட்டுக்குள்ளே தன் குஞ்சியை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு களிமனை வைத்து அதற்குள்ளே ஒரு பூச்சி, மின்விட்டா பூச்சியை வைத்து எல்லாம் பாருங்க. நீங்க அல்லாஹ் எவ்வளவு விசித்திரமான முறையில் மனிதன் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பறவையை கூட அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு போகும்போது அந்த சவுர் குகையிலே ஒளிந்திருந்தார்கள். தடிக்கு எட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். கால ஏதாச்சும் அரிக்குதுன்னு சொல்லி கீழே போயிருந்தா உள்ள இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகம் தெரிஞ்சிருவாங்க. சித்திக் நாயகம் சொன்னாங்க, ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்களே, செருப்பு சத்தம்லாம் கேட்குது, பேசுற சவுண்ட்லாம் கேட்கும் போது லா தஹ்சன் அல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோட இருக்கான், கவலைப்படாது. சொல்லி முடித்த உடனே சிலந்தி பூச்சி அல்லாஹ் அனுப்பி ஒரு கூடை கட்ட வைத்தார். அந்த கூட்டு மேலே ஒரு பறவையை ஒரு கூடை வைக்க வச்சு அதை முட்டையை வச்சு பொறிப்புற மாதிரி எல்லாம் வச்சிருக்கான். இவங்க பார்த்தவங்க யாராவது உள்ள போயிருந்தா இந்த கூடெல்லாம் கலைஞ்சிருக்கும், இந்த வலையெல்லாம் என்ன செஞ்சு அறுபட்டிருக்கும், உள்ள யார் இல்ல போலன்னு வச்சு போயிட்டான். அல்லாஹ் தன் நபியை, தன்னுடைய நபியோட இருக்கக்கூடிய தோழரை ஒரு சிலந்தி பூச்சி வச்சு காப்பாற்றினார். சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன்னர், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசாட்சி உள்ளவர். ஜாலுத் என்ற மன்னரத்திலே ஏகத்துவத்தை எத்தி வைக்கும் போது அந்த ஊரில் இருந்து
மன்னர் ஆட்கள்லாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும், ஏதாவது ஒரு சித்திரவதை செய்ய வேண்டும் காண்டி அந்த ஒரு கூட்டம் வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை இடத்தை விட்டு சில தப்பித்து ஓடி ஒரு புதருக்குள்ளே ஒளிகின்றார்கள். அல்லாஹ் இடத்துல உதவி கேட்கின்றார்கள். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலந்தி பூச்சியை கொண்டுதான் உதவி அளித்தான். அது ஒரு வலையை பின்னியது. எதிரிகள் பார்த்தார்கள், உள்ள யாரும் இல்லைன்னு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முஸ்லிம்கள் வந்து சொன்னார்கள், நாயகமே, நீங்க பெரிய நபி, அதனால எங்க சமூகத்துக்கு குர்ஆனை மனனம் செய்த, விளக்கம் சொல்லக்கூடிய, தங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் எங்களுக்கு அனுப்புன்னு சொன்னார்கள். கேட்டது யாரும் முஸ்லிம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். அதுவரை குர்ஆனை எறலப்பட்ட வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியும், நன்கு நம்ம இஸ்லாத்தை பற்றி சொல்வார்கள் அனுப்பி வைத்தார்கள். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா வருகின்ற வழியிலேயே அவரை துன்புறுத்தி சித்திரவதை செய்து அவரை கொலை செய்து விடுகிறார்கள். இச்செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. கடுமையா கோவப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஏகத்துவத்தை தாண்டி போனவங்க தன்னிடத்தில் பொய் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு கூட்டை இழுத்துட்டு போய் சித்திரவதை செய்து கொலை செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆத்திரம். சபையில கேட்டாங்க, அந்த கயவனை கொன்னவனை யார் தலை எடுத்துட்டு வரான்னு கேட்டாங்க. இந்த கயவனை கொன்னவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர், நான் அனுப்பிய தோழரை கேட்டு வாங்கிட்டு போய் வழியிலேயே என்ன செய்தாங்க, வழி மறுத்து கொலை செஞ்சுட்டாங்க. உங்களை யார் தலை எடுத்துருவாங்க கேட்கும்போது அமீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்றாங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். போனாங்க, அவனை வெட்டினாங்க, தலை எடுத்துட்டு வர்றாங்க. எதிரிகள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நினைச்சுன்னா உடனே பெரும் கூட்டம் வந்து அமீஸ் ரலியல்லாஹு தஆலா துரத்தி வருகிறார்கள். அவர்கள் ஓடி போய் என்ன செய்கிறார்கள், ஒரு புதருக்குள்ளே ஒரு குகைக்கிளை ஒளிகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், உன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வேலைக்காக நான் போனேன். நான் போய் இந்த தலையும் கொடுக்கணும், இந்த செய்தியும் போய் சொல்லணும். யா அல்லாஹ், நீ தான் உதவி செய்யணும் நபி ஸல்லல்லாஹு பொருட்டான்னு கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமீஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு உடனே காப்பாற்ற உதவி செய்தான், சிலந்தி பூச்சி மூலமாக. அங்கேயும் சிலந்தி பூச்சி வீடு கட்டி அந்த சஹாபியை காப்பாற்றியது. சையதனா அலியின் கரமல்லாஹ் அவர்கள் பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஹுசைன் அல்லாஹ் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை பிடித்து சித்திரவதை செய்து, என்ன நீ முகத்தை வந்து கிப்லா பக்கம் திருப்பக்கூடாது, அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது, எங்க வேணாலும் திருப்பு, முகத்தை மட்டும் கிப்லா பக்கம் திருப்பக்கூடாது. ஆளை பிடிச்சி கெட்டி வச்சு முகத்தை என்ன செய்ய வேற பக்கம் திருப்பி கிப்லா பக்கம் திருப்பாம தலையை அப்படி வச்சுட்டாங்க. போறாங்க, காவலெல்லாம் பலத்த பாதுகாப்புல இருக்கு, எல்லாம் போறாங்க, கரெக்டா செஞ்சுட்டேன்னு போறாங்க, தலை கிப்லா பக்கம் வந்துருச்சு. ஆத்திரம். மறுநாள் வர்றாங்க, எப்படி தலை திரும்பிச்சு? 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், பல நாட்கள். இனி சரிபடமாறு கெட்டி தலைகளை தொங்க விட்டு தன்னுடைய உடம்பை நிர்வாணமாக்கி கெட்டி போட்டு போயிட்டாங்க. இன்னும் என்ன செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தை அல்லவா சிலந்தி பூச்சி அனுப்பினால் மறைவிடத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். சிலந்தி பூச்சியை கொண்டு அந்த ஒட்டடை மூலமாக அல்லாஹ் அனுப்பினான், அந்த இடத்தை மறைச்சு வச்சான். சிலந்தி பூச்சி அவ்வளவு அற்புதமானது. சிலந்தி பூச்சிக்கு இந்த அவானப்ஸ் இருக்காது, இருக்கிற போதுன்னு ஒரு மனப்பான்மை இருக்கு. அதனால அது வீடு கட்டிட்டு அது மேல ஏதாச்சும் வந்து விழுந்து அதைத்தான் சாப்பிடும். ஈ இருக்குல்லவா, இது பேராசைக்குள்ளது. அல்லாஹ் எப்படி இந்த சிலந்தி வலைக்குள்ள ஈய விழு வைக்கிறான். பேராசை பிடிச்சவனை விழு வச்சு பேராசை இல்லாத சிலந்தி பூச்சியை என்ன செய்யணும், உணவா ஆக்குறான்.
அந்த ஈயத்தை சாப்பிடுறது. ஈய சாப்பிடுது. எப்ப பேராசை பிடிச்சு மனுஷன் அலைகிறானோ அவனுக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதுல போதும்னு ஆக்கிட்டானா அல்லாஹ் எல்லாத்தையும் போதுமா. ஒரு மனுஷர் என்ன செஞ்சாரு, துணியை தைக்கிறவரு வெட்டுறாரு, கரகரன்னு வெட்டுறாரு. துணி தைக்கிற என்ன செய்வாங்க, ஜிப்பா தைக்கணும் வெட்டுவாரு, சட்டை தைக்கணும் வச்சுவாரு, கழுத்தை தனியா கையை தனியா உடம்பு தனியா வெட்டி போட்டு பிடிச்சு போட்டு தூக்கி போட்டுவாரு. இப்ப மகன் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல, எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு சிசரை கத்திரி தூக்கி போட்டு என்ன செய்யறாரு, மேல உட்கார்றாரு, தைக்கிறாரு. தச்சு முடிஞ்ச பிறகு ஊசி எடுக்கிறாரு. அந்த சட்டை பட்டம் வைக்கிற இடத்த தைப்பாங்க. தச்செல்லாம் முடிச்சுட்டு மேல வந்து கீழே விழுந்தா யார் குத்திருமே அப்படின்னு அதுக்காக தலையில ஒரு துணி கட்டியிருக்காரு, அதுல குத்திக்கிட்டாரு தொப்பியில. மகன் பார்த்துட்டே இருந்து கேட்டாரு, விலை உயர்ந்த கத்திரிக்கோலை கீழே போட்டுட்டு வா அத்தா, விலை கம்மியான ஒரு 50 காசு கூட பெறாத ஊசியை தூக்கி தலைக்கு மேல வச்சிருக்கிய, எனக்கு ஒண்ணும் புரியலையே. கத்திரிக்கோள் கட் பண்ணி பிரிக்கும், கத்திரிக்கோள் கட்டு பண்ணி பிரிக்கும், ஊசியை தச்சு மனுஷனை சேர்க்கும், சேர்க்கக்கூடிய நான் மேல வைத்திருக்கிறேன், பிரிக்கூடிய கீழே வைத்திருக்கேன் சொன்னார்கள். மகன் விளங்கி கொண்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலந்தி வலையில் கொண்டு கூட நமக்கு படிப்பினை கூறுகிறான். அல்லாஹ் படிப்பினை பெற்று வாழக்கூடிய சமுதாயம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه